கரூர் அருகே மேட்டு மகதானபுரத்தில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகாலட்சுமி கோயிலில் தலையில் தேங்காய் பிடித்து பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். கோயிலின் ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்க இருக்கின்றோம். கிருஷ்ணமூர்த்தி, விவரம் சொல்லலாம். நிச்சயமாக கரூர் மாவட்டம் மேட்டு மகதானபுரத்தில் 500 ஆண்டுகள் மேற்பட்ட பழமை வாய்ந்த மகாலட்சுமி கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் குலதெய்வமாகவும் குடிபாட்டு தெய்வமாகவும் கொண்டு உள்ளூர் மற்றும் வெளியூர் மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களை சார்ந்த பல சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வழிபட்டு வருகின்றனர். இக்கோயிலானது கிருஷ்ணராயபுர தேவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி 19ஆம் தேதி அன்று பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவது இந்த கோவிலின் சிறப்பு அம்சமாகும். இந்த வினோத திருவிழாவானது ஆடி 19ஆம் தேதி அன்று தலையில் தேங்காய் உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றும் பக்தர்கள் ஆடி மாதம் 1ஆம் தேதி தங்களது விரதத்தை தொடங்குவர். அதனைத் தொடர்ந்து 18 நாட்கள் விரதம் இருந்து ஆடி 19ஆம் தேதி அன்று மகாலட்சுமி அம்மன் கோவிலில் தலையில் தேங்காய் உடைத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி சுவாமி தரிசனம் செய்து வழிபடுவர். முன்னதாக ஆடி 18ஆம் தேதி இரவு மகாதானபுரம் காவிரி ஆற்றில் பூசாரி கத்தி வாங்கும் நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆடி 19ஆம் தேதி அன்று மகாலட்சுமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பரிவார தெய்வங்களுடன் திருவீதி உலா கண்டு கோவிலை வந்து அடைவார். பின்னர் சுவாமி அம்பாளுக்கு பரம்பரை பூசாரி ஆணி கால்கள் அணிந்து சிறப்பு பூஜைகள் செய்தார். அதனைத் தொடர்ந்து கொடிமரத்தில் விளக்கு ஏற்றப்பட்டு கருடன் வட்டமிட்டதை தொடர்ந்து 7 பூசாரிகள் ஒன்றாக சேர்ந்து கோயிலை வலம் வருவர். பெரிய பூசாரி மேல் அம்மன் அருள் வந்த பிறகு கன்னிமார்கள் குறித்து வகையில் கோயில் வளாகத்தில் அமைந்திருக்கும் 24 தெலுங்கு மணி செட்டியார்களும் 7 பேர் குடும்ப கவுண்டர்கள் 7 பேரும் தலையில் முதலில் தேங்காய் உடைக்கப்பட்டு பின்னர் வரிசையாக அமர்ந்திருக்கும் 500 பேருக்கு தேங்காய் தலையில் உடைக்கப்பட்டது. கோபால் இந்த நிகழ்ச்சி சென்னை, கோவை, திருப்பூர், சேலம், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளி மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட வெளி மாநிலங்களை சார்ந்தவர்களும் பக்தர்கள் என பலர் கலந்து கொள்வனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோபால். நன்றி கிருஷ்ணமூர்த்தி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.